இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 2ல் இருக்கக்கூடிய ஒருவரி வினாக்களை பற்றி பார்ப்போம். நிலவின் குளிர்ச்சி, கதிரவனின் வெம்மை, மழையின் பயனை பாராட்டுவது சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். பொருள் கூறுக. திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல். திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. அத்திமலை அணிந்தவன் சோழ மன்னன். இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். இளங்கோவடிகளின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் சிலப்பதிகாரம். பொருள் கூறுக. காணி நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கியவர் எட்டயபுர மன்னர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். காணி நிலம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பாரதியார் கவிதைகள். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பாடல்களை பாடியவர் பாரதியார். முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். பெரும்பாலும் வலசை போகும் பறவை நீர்வாழ் பறவை. பறவைகள் இடம்பெயர உதவுவது நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். நாராய் நாராய் செங்கல் நாராய் எனும் பாடல் எழுதியவர் சத்திமுத்த புலவர். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படுவது கப்பல் பறவை. சத்திமுத்த புலவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்? 1500. தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடியவர் சத்திமுத்த புலவர். கப்பல் பறவை எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்? 400 கிலோமீட்டர். ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு வரும் பறவை செங்கல் நாரை. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. தொண்டை பகுதி கருப்பு நிறத்திலும் உடல் பகுதி அடர்பழுப்பு நிறத்திலும் இருப்பது ஆண்குருவி, ஆண் சிட்டுக்குருவி. உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருப்பது பெண் குருவி, சிட்டுக்குருவி. கூடுகட்டி வாழும் பறவை இனம் சிட்டுக்குருவி. சத்தமிட்டு கொண்டே கூடு கட்டுவது சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி விடும் முட்டை 3 முதல் 6. சிட்டுக்குருவி அடைகாக்கும் நாள் 14. சிட்டுக்குருவி வாழாத இடம் துருவ பகுதி. சிட்டுக்குருவி குஞ்சு பொரிக்கும் நாள் 15ஆம் நாள். இமயமலைத்துடன் 4000 கிலோமீட்டர் உயரத்தில் வாழ்வது சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி குஞ்சின் உணவு புழுப்பூச்சி. காக்கை குருவி எங்கள் ஜாதி என பாடியவர் பாரதியார். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. தன் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதில் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டவர் டாக்டர் சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாறு நூலுக்கு சலீம் அலி இட்ட பெயர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்றவர் டாக்டர் சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா பயணம் செய்யும் தொலைவு 22,000 கிலோமீட்டர். பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவியின் நாள் மார்ச் 20. கிழவனும் கடலும் என்னும் நூல் எந்த மொழியை சார்ந்தது? ஆங்கிலம். கிழவனும் கடலும் என்னும் நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹேமிங்வே.
கிழவனும் கடலும் என்ற நூலின் கதாநாயகன் சாண்டியாகோ. சிறுவன் மனோலின் மீன்பிடிக்க சென்ற நாள் 40. தமிழ் இலக்கணத்தின் வகை 5. எழுத்துக்களின் வகை 2. முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30. சார்பெழுத்துக்களின் வகை 10. உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். உயிர்மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். தனி வடிவம் பெற்ற எழுத்து ஆயுத எழுத்து. முப்புள்ளி முப்பாற்புள்ளி தனிநிலை என அழைக்கப்படுவது ஆயுத எழுத்து. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது ஆயுத எழுத்து. தனித்து இயங்காத எழுத்து ஆயுத எழுத்து. சாண்டியாகோ மீன்பிடிக்க சென்ற நாட்கள் 84. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வருவது ஆயுத எழுத்து. திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகளுக்கு. வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் முதலிய சிறப்பு பெயர் பெற்றவர் வள்ளுவர். திருக்குறள் 133 அதிகாரங்களை கொண்டது. திருக்குறளில் 1330 குறட்பாக்கள் உள்ளது. உலகப் பொதுமறை, வாயுரை, வாழ்த்து என சிறப்பிக்கப்படுவது திருக்குறள். 2016 ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் மாரியப்பன். கலைச்சொற்கள்: கண்டம், கான்டினென்ட், வலசை, மிக்ரேஷன், தட்பவெப்பநிலை, கிளைமேட். புகலிடம்: செஞ்சுரி, வானிலை, வெதர், புவியீர்ப்பு புலம், கிராவிடேஷனல்,